I greet you all in the name of Lord Jesus Christ. I'm so happy to be meeting you all today through this Be Encouraged by God's Word series. And இன்றைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான டாபிக் பார்க்க போறோம். என்னன்னா, it is worth the cost. Okay, நீங்க சில காரியங்களை யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு பிடித்த ஒரு காரியமா இருக்கும், இல்ல ஒரு விலையேற பெற்ற ஒரு காரியமா இருக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? யூ வில் கிவ் எனிதிங். நீங்க சொல்லுவீங்களே, இது எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலும் அது வர்த்டா அப்படி நீங்க சொல்வீங்களே. ஒரு விஷயம் இருக்கு, அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கு. ஸோ நீங்க அதுக்கு என்ன பண்ணுவீங்க? யூ வில் ஸ்பெண்ட் ஹவு மச் எவர் மணி ஆர் யூ வில் ஸ்பெண்ட் ஹவு மச் எவர் எனர்ஜி. இந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு நீங்க நடந்தே போக சொன்னாலும் அந்த விஷயத்துக்கு அவ்வளோ வேல்யூ, அவ்வளோ வர்த் இருந்தா நீங்க பண்ணுவீங்களே. ஸோ அதை பத்தி தான் நம்ம ஒரு காரியத்தை பார்க்க போறோம். இட் இஸ் வர்த் த காஸ்ட். ஓகே, செலவுக்கேத்த மகிமை உடைய ஒரு காரியத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். Let us all read a verse. ஓகே, ஒரு உவமையா தான் பார்க்க போறோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 45 இருந்து 47 வரைக்கும். சாரி, 45 இருந்து 46. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். The parable of the pearl of great price. Again, the kingdom of heaven is like a merchant seeking beautiful pearls, who, when he had found one pearl of great price, went and sold all that he had and bought it. So, பரலோக ராஜ்யம் அந்த விலை உயர்ந்த முத்து போல இருக்குதான். சோ அந்த முத்தை கண்டுபிடிச்ச உடனே அந்த வியாபாரி என்ன பண்றான்? இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தது கிடைச்சிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கிறது எல்லாத்தையும் வித்து எப்படியாச்சும் அந்த முத்தை நம்மளுக்கு சொந்தமாக்கிக்கணும்னு அவன் பண்ணிடுறான். அவன் என்ன எல்லாத்தையும் விற்று அதை போய் கொள்ளுகிறான். சோ அப்படிதான் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டதா தான் இருக்கு. நம்மளுக்கு தேவன் பரலோக ராஜ்யத்தின் மகிமை என்னன்னு நம்மளுக்கு சொல்லிட்டாருங்க. ஓகே, இட்டர்னல் லைஃப், தட் இஸ் வர்த் எவ்ரிதிங். நம்ம இந்த பூமியில வாழ்றது ஒரு குறுகிய நாளுக்கு மாத்திரமே தவிர நம்ம பரலோகத்துல இருக்கிறது தான் நம்மளோட ஆக்சுவல் டெஸ்டினி. அங்கதான் நம்ம என்னைக்குமே இருக்க போறோம். சோ நம்ம அங்க போய் சேர்றதுக்கு இந்த பூமியில எதை இழந்தாலும் எதை நம்ம விற்றாலும் அது நல்லதுதான். சோ எந்த காரியங்கள் எல்லாம் நம்ம இழக்க வேண்டியதா இருக்கும், எதெல்லாம் விற்கிறதுனா நான் இழக்க வேண்டியது, எதெல்லாம் நம்ம விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கும், நம்மளோட ஓன் டிசையர்ஸ், நம்மளோட பாவத்தை நம்ம தூக்கி போடணும், நம்மளோட டிசையர்ஸ தூக்கி போடணும், ஏசப்பா சொல்ற காரியங்களை நம்ம கடைபிடிக்கணும், நம்மளோட மாம்சத்தின் இச்சைகளை, நம்ம மாம்சத்தின் எண்ணங்களை நம்ம குழி தோண்டி புதைக்கணும். அதை நம்ம விட்டு கொடுத்தணும். சோ அதை விட்டு கொடுத்து தேவ வார்த்தையின் பிரகாரம் நம்ம வாழும்போது அந்த வியாபாரி அந்த முத்தை கண்டுபிடிச்சோடனே ஒரு சந்தோஷம் இருக்கிறது போல நம்ம பரலோக ராஜ்யத்தை காணும் போது அதை விட ஒரு மகிமையான ஒரு ஆனந்தம் நமக்குள்ள இருக்கும். சோ ஒரு வியாபாரி ஒரு முத்தை பார்க்கும் போதே அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். இட்ஸ் வர்த் த காஸ்ட்னு எல்லாத்தையும் விற்கும் போது நம்ம பரலோக ராஜ்யத்தை தேவன் நமக்கு காண்பிச்சிருக்கிறாரு. அது எப்படிப்பட்டது நமக்கு காமிச்சிருக்காருல, அது இட்டர்னல் அப்படின்னு நம்மளுக்கு காமிச்சிருக்காருல. சோ அதுக்கு நம்ம எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாங்க. எஸ்பெஷலி நம்மளோட மாம்ச எண்ணங்கள், நம்ம மாம்ச இச்சைகள், என்ன நம்ம சொல்லுவோம்ல, நம்மளோட இதெல்லாம் என்னால விட்டு கொடுக்க முடியாதுன்ற காரியங்கள்லாம் நம்ம விட்டு கொடுக்கணும் அந்த பரலோக ராஜ்யத்தை போய் அடையிறதுக்கு. சோ எப்படி அந்த வியாபாரி முகத்துல ஒரு சந்தோஷம் இருந்ததோ அதை காட்டிலும் ஒரு மகிமையான சந்தோஷம் நமக்கு பரலோக ராஜ்யத்தை காணும் போது கண்டிப்பாகவே இருக்குங்க. That is all, leave everything else and just focus on the heavenly kingdom. Okay, ஏசப்பாவையும் அவரோட ராஜ்யத்தையும் மாத்திரமே நம்ம பார்ப்போம். வசனம் சொல்ற, seek you first the kingdom of God and everything else will follow. சோ நம்ம முதலாவது அவரோட ராஜ்யத்தை தேடும் போது மத்ததெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கப்படுங்க. நம்ம அந்த ராஜ்யத்தை விட்டு மத்ததை தேடும் போது நம்ம பரலோக ராஜ்யத்தை இழக்க நேர்ந்துடுவோம். So let us all not fall into that trap. Let us all pray. Oh Jesus, we thank you for this beautiful day. ஆண்டவரே, அப்பா எவ்வளவு விலையேற பெற்றது ஆண்டவரே பரலோக ராஜ்யம். அப்பா அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நாங்க சேர அப்பா எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எந்த இடத்துலயும் நாங்க இடறக்கூடாது ராஜா. அப்பா பரலோக ராஜ்யத்துக்கு சேர தடையா இருக்கிற காரியங்களை விட்டு கொடுக்க, அதை விற்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இட் இஸ் வர்த் த காஸ்ட் லார்ட். ஆண்டவரே, எங்களுக்கு பிடிக்காத காரியங்கள் ஆண்டவரே, உமக்கு பிடிக்காத காரியங்கள் எதையும் நாங்க செய்யாம இந்த பூமியில ஒரு சாட்சியுள்ள ஜீவியமாகவும் ஆண்டவரே
அப்பா எப்பொழுதும் எங்களோட நோக்கம் அப்பா உண்மையிலேயே இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். God bless you. Have a great day.